ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சதமகமணி நீலா சாருகல்காரகஸ்தாஸ்தனபரநமிதாங்கி சந்திரவாத்சல்ய சிந்து அலகவிநிகிதாபி ஷக்விரா கிருஷ்ணநாதா விலசது கிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானகாம். சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வெங்கடவர்க்கென்ன விதி என்ன விம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. நாராயணிய ராமாயணத்துல ராமச்சந்திரமூர்த்தியானவர் தான் சீதையை விவாகம் பண்ணிண்டு ராமனும் சீதையுமாக ஒரு தேர்ல திவ்ய தம்பதிகளாக அயோத்தியை நோக்கி போயின்னு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல பரசுராமர் கோதண்டத்தோட வந்து தேர்ல இருக்கக்கூடிய ராமனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார்னு பட்டத்ரி ஆச்சரியமாக வர்ணிச்சிருக்கார். ராமன் திருத்தேர்ல தான் விவாகம் பண்ணிண்ட சீதை பிராட்டியோட என்ன ஒரு பெரிய ஒத்துமை. இன்றைய தினம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் நாச்சியார் ஆஷாடே பூர்வ பல்குன்யாம் துளசி கானனோத்பவாம்னு அவதரித்த உயர்ந்த நாள். இன்றோ திருவாடி பூரம். எமக்காக வென்றோ ஆண்டாள் அவதரித்தாள் மரவாள மாமுனிகளும் வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க தூய விஷ்ணு சித்தர் திருமகளாய் வந்து என்று சுவாமி தேசிகனும் கொண்டாடக்கூடிய உயர்ந்த ஒரு திருநாள்ல ராமன் மாத்திரம் சரித்திரத்துல தேர்ல இல்ல, ஆண்டாள் நாச்சியாரும் காலை 3 மணிக்கே திருமஞ்சனம் கண்டருளி உயர்ந்த அலங்காரங்களோடு ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர்ல இன்று ஆடிப்பூரம்னு அடையாளம் காட்டிண்டு பவனி வரக்கூடிய உயர்ந்த ஒரு சந்தர்ப்பம். அதனாலத்தான ஆண்டாளால தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை. அந்த ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தலமாக இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு அரசனுடைய சின்னமே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுர சின்னமாக அமைஞ்சிருக்கின்றது. நமக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு பெரிய விஷயம் தானே. ஆக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் இங்க தேர்ல எழுந்தருளி இருக்கார். அதே சந்தர்ப்பத்துல தான் விவாகம் பண்ணிண்ட சீதை பிராட்டி ஆண்டாள் நாச்சியாரும் அரங்கனை அடைவதற்காகவே தான் இன்றைய தினத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரித்து ரங்கநாதனையே தன்னுடைய மனதால பாமாலையாலும் பூமாலையாலும் சூடி கொடுத்த சுடர்கொடியாகவும் திருப்பாவையாகவும் தான் அலங்காரம் பண்ணிண்ட ஆண்டாள் நாச்சியாருக்கு ஆடிப்பூர உற்சவத்துல 5 கருட சேவைகள், விசேஷமான ஒரு புறப்பாடுகள், பற்பல வாகனங்கள், இதோ இன்று தேரிலே பவனி வரக்கூடிய காட்சின்னு ஆடிப்பூரத்துல இந்த வைபவங்களை நடத்திண்டு பங்குனி உத்தரத்துல தான் ரங்கநாதனையே பெரிய திருக்கல்யாண உற்சவமாக ஆண்டாள் அடைந்தது தானே இன்றைய தினம் அவள் அவதரித்ததனுடைய ஒரு பெரிய சிறப்பு. ரங்கநாதர் ஆண்டாள் அப்படின்னு போதே நமக்கு ஒரு திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனமும் ராமன் தேர்ல பவனி வரும் போதே நமக்கு ராமாயணத்துல கவனத்துக்கு வருது. ஆம், இன்று திருக்கோயில்ல நாம் தரிசிக்கக்கூடிய ஒரு மூர்த்தியும் ரங்கநாதனாகவும் ரங்கநாயகி தாயாராகவும் அமைந்திருப்பது இன்றைய தினத்திலே ஒரு பெரிய ஒற்றுமை. கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். சென்னையில் மேற்கு மாம்பலத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோதண்டராம சுவாமி திருக்கோயிலிலே இதோ ஸ்ரீ ரங்கநாதர் உற்சவ மூர்த்தியாக நமக்கு சேவையை அளிக்க துவங்கிவிட்டார். அவருடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே ரங்கநாதர் தனி சன்னதியாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். மூலமூர்த்தியை நேரே வந்தால் நாம் தரிசித்துக் கொள்ளலாம். இதோ உற்சவமூர்த்தியினுடைய ஒரு திவ்ய தரிசனம். நின்ற திருக்கோலத்திலே அழகாக கிரீடத்தை சார்த்தி கொண்டு எந்த கல்யாணத்தை முடித்துக் கொண்டு ராமன் திரும்பிக் கொண்டிருக்கின்றானோ அந்த ராமன் ஆராதித்த அவனுடைய குலதெய்வமான நம்பெருமாள் என ஸ்ரீரங்கத்தில் சேவை சாதிக்கும் பெருமாள் போல அழகான கிரீடம், மலர்ந்த முகம், திலகம், இதோ நீண்ட நாசி, 4 புஜங்களிலே 2 திருக்கரங்களில் சங்கு சக்கரம், 3வது திருக்கரம் அபயகஸ்தமாகவும் 4வது கம்பீரமாக இடது கையிலே கதையை தாங்கிக் கொண்ட ரங்கநாதன் பலவிதமான திருவாபரணங்களை சார்த்திக் கொண்டு பச்சை வெள்ளைக்கல் பதங்களுடன் அகன்ற 2 திருவடி தரிசனத்தையும் நமக்கு பாபங்களை போக்கக்கூடிய வைபவத்திலே அளிக்கின்றார். அவனுக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் சிறிய உருவத்தோடு கிரீடம், கர்ணபத்திரம், திலகம், அழகான நேத்திர சேவையை முத்துமாலையோடு அளிக்க,
மற்றொரு புறத்திலே இதோ பூதேவி நாச்சியாரானவள் அதே போன்று கிரீடம் திலகம் நேத்திர சேவையோடு திருக்கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு காட்சியை அளிக்கின்றார். இந்த ரங்கநாதனுக்கு ஏற்ற ஒரு நாயகியாக இதோ ரங்கநாயகி தாயார் உற்சவமூர்த்தியாக நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். அவளுடைய விமானத்தையும் சேவித்துக் கொள்ளுகின்றோம். கஜலட்சுமி வடிவத்திலே சிற்ப வடிவத்தில் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய சன்னதியிலே மூலமூர்த்தியை நமக்கு படமெடுக்க அனுமதி இல்லாததால் ரங்கநாயகி தாயாரையும் உற்சவமூர்த்தியாகவே இதோ தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகா, என்ன ஆச்சரியமான திருமேனி! சீதை எவ்வாறு கல்யாணம் செய்து கொண்டு தேரிலே வந்து கொண்டிருக்கின்றாளோ அதே போன்று இங்கு ரங்கநாயகியும் கல்யாண மணப்பெண் போலவே அடக்கமான இளமையான திருமுகத்துடன் நமக்கு காட்சியை அளிக்கின்றாள். என்ன ஆச்சரியமான திருமுகம்! கருணை ததும்பக்கூடிய கண்கள் நம்முடைய கவலைகளை போக்குகின்றது. சாந்தமான ஒரு கடாட்சம், இரு கைகளிலே தாமரையை தாங்கிக் கொண்டு கல்பதிக்கப்பட்ட பல ஆபரணங்களோடு உயரே தூக்கிய அபய ஹஸ்தமும் இங்கு தாயாருக்கு கல்பதிக்கப்பட்ட அங்கியாக காட்சியளித்து நம்முடைய பயத்தை போக்குகின்றது. வரங்களை அளித்து நம்மை வரவேற்கக்கூடிய வரத ஹஸ்தமும் கல்பதித்து அழகாக நம்மை மகிழ வைக்கக்கூடிய வகையிலே சேவையை அளித்துக் கொண்டிருக்கின்றாள். காசுமாலைகள் பளபளக்க ரங்கனுக்கு ஏற்ற நாயகியாக நமக்கு சேவையை அளிக்கக்கூடிய ரங்கநாதன், ரங்கநாயகி நாச்சியார் இவர்களுடைய திவ்ய காரத்தியோடு நாம் இவர்களிடமிருந்து நாராயணியத்திற்கு அதே திருக்கோலத்திலே அங்கு ஸ்ரீராமனாகவும் சீதையாகவும் தேரிலே அயோத்தியை நோக்கி கிரகப்பிரவேசத்திற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய சரித்திரத்தை சிரவணம் செய்ய துவங்கிவிட்டோம். பட்டத்திரியும் குருவாயிரப்பா ஆருள் தானே ருஷல்தே பிருகுகுல திலகே சங்கிரமய்யஸ்வதேஜோ. பரசுராமர் எதிர வந்து நின்றார். அவரை பார்த்த உடனே தசரதர் மயக்கமாயிட்டாரா. ஏன்னா பரசுராமர் க்ஷத்திரிய குலத்தையே பூண்டோடு அழிப்பேன்னு சபதம் எடுத்துட்டவர். 21 தலைமுறை க்ஷத்திரிய குலத்தை அழிச்சு அவர்களுடைய உதிரத்தை எல்லாம் தடாகமாக தேக்கி தன்னுடைய பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ணவர். இவர் வரார்னு உடனே இவர் ராமனை அழிச்சுடுவாரு அப்படின்னு தசரதர் மயக்கமாயிட்டாரா. பரசுராமர் அப்படி உள்ள நுழைய செய்ய தசரதரை கவனிக்கவே இல்லை. நேர தாண்டினார். ராமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தார். ராமான்னு ஒரு கர்ஜனை பண்ணிட்டு ராமோ தாசரதியோ ராமகா ஜாமதப்யோப்யபாஷதே. வால்மீகி மகரிஷி சொன்னார், ராமா நீ பெரிய வீரியவான்னு மார்த்தட்டிக்காத. நேத்து ஏதோ ஒரு வில்ல வளைச்சதுனால நீ பரம கம்பீரவான்னு உலகமே உன்னை புகழறதாமே. உன்னுடைய ஒரு பராக்கிரமத்தை நான் சோதனை பண்ணி பார்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கேன். அப்ப ராமன் சிரிச்சுண்டே கேட்டார், உங்க பேர் என்னன்னார். எனக்கும் ராமன் தான் பேரு. ஆனா உன்ன மாதிரி கோளராமன் இல்ல, பெண்ணை அழிச்சவன் இல்ல, வீரத்தோடு இருக்கக்கூடிய பரசுராமன் பேரு. அப்படியா? பரசுராமனா? உங்க கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்னாரா. பரசுராமன் சொன்னாரோ இல்லையோ, கம்பர் அவர் வாயிலாக சொன்னார், உலகலாம் முனிவர் கீழ்தேன் உருபகை ஒடுக்கி போல்தேன் அழகியில் மாதவங்கள் செய்து ஓர் அறுவரை இருந்தேனாண்டை சிலையை நீ இருத்த ஓசை செவிமுற சீரிவழ்தேன் மலை குவல் வல்லையாக வாங்குதி தனுவை என்றார். ராமா, எல்லா உலகத்தையும் நான் ஜெயிச்சாச்சு. க்ஷத்திரியர்கள் அத்தனை பேரையும் ஜெயிச்சு உலகம் எனக்கு சொந்தமாச்சு. ஆனா அதை நான் வச்சுக்கல. எனக்கு எதுக்கு ராஜ்யங்கள்லாம்? அத காசியப மகரிஷிக்கு தானம் பண்ணிட்டேன். உலகலாம் முனிவருக்கு ஈந்தேன், உருபகை ஒடுக்கி போந்தேன். பகையே எனக்கு கிடையாது. எல்லா எதிரிகளையும் நான் அழிச்சுட்டேன். அப்போ நான் எங்கேயாவது போய் தவம் பண்ணலாம், நிம்மதியான இமயமலை பக்கம் தவம் பண்றதுக்காக போச்சே, திடீர்னு ஏதோ ஒரு வில்லு உடைஞ்ச ஒரு சத்தம் கேட்டது. அப்பதான் கேள்விப்பட்ட ராமன் இன்னொருத்த உலகத்துல பிறந்திருக்கான். அவன் சிவதனுச மிதிலையில தான் பராக்கிரமசாலின்னு உடைச்சுட்டான்னு கேள்விப்பட்டு சிலையை நீ இருத்த ஓசை செவி உற சீரிவல்தே. அந்த வில்லு ஓசை எங்க? அப்ப ராமன் எப்படி உடைச்சிருக்கணும்? எங்கேயோ மிதிலையில உடைச்சது இவருக்கு இமயமலையில தவம் பண்ணிட்டு இருக்கச்சே கேட்டுதான். அதனால நான் வந்துட்டேன். அது என்ன பெரிய வில்லு? ஏற்கனவே வீரல் விட்டு இருந்த வில்லு. இப்போ ஒரு வில்ல கொடுக்கிறேன். அது என்னுடைய வைஷ்ணவமான வில்லு. நீ உண்மையான வீரனாக இருந்தால் இந்த வில்ல வளைச்சு அதுல பானத்தை பூட்டுட்டு அப்புறம் என்ன நீ தாண்டி போகலாம்னு வல்லையாகில் வாங்குதி தனுவை என்றார்.
ராமன் சிரிச்சுண்டே வாங்கினாராம். அப்ப பரசுராமர் சொன்னார், ராமா நீ ஒரு கோழைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா முதல்ல நீ யார அழிச்ச? தாடகைன்னு ஒரு பெண்ணை அழிச்சியாமே. பெண்ணை வதம் பண்ணவெல்லாம் வீரம் வீரம்னு கொண்டாடலாமா? நான் எத்தனை க்ஷத்திரியர்களை அழிச்சிருக்கேன் தெரியுமா? என்ன மாதிரி நீ வருவியான்னார். ராமன் சொன்னார், பரசுராமரே உங்க கதை எனக்கு தெரியும். எவனுமே மத்தவனை குத்தம் சொல்றதுன்னா தங்கிட்டக்க நிறை இருக்கான்னு பாக்கணும். நானாவது பரவாயில்ல தாடகையை அழிச்சேன். உங்க கதையை எங்க குரு விஸ்வாமித்திரர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீங்க பெத்தெடுத்த உங்க அம்மாவையே அழிச்சு வராம நீங்க, அதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. பரசுராமருக்கு கோபம் வந்துருது. எங்க அம்மாவை அழிச்சேன், ஆனா எங்க அப்பா வார்த்தையை கேட்கறதுக்காக அழிச்சேன். மறுபடியும் அப்பா கிட்டக்க வரம் கேட்டு எங்க அம்மாவுக்கு நான் உயிரை கொடுத்துட்டேன். அத உனக்கு தெரியாத கதையான்னார். ராமன் சொன்னார், உங்க அப்பா வார்த்தையை கேட்பதற்காக உங்க அம்மாவை அழிச்சேன். நானும் என்னுடைய குருவான விஸ்வாமித்திரர் பிதுர்வச்சன நிர்தேசாத் பிதுர்வச்சன கௌரவாத்துன்னு எனக்கு தாய், தந்தை, குரு, தெய்வம் 4 இடங்கள்ல 4 ஸ்தானத்துல விஸ்வாமித்திரர் இருந்தார். அவர் வார்த்தைக்காக அழிச்சேன். உங்க அம்மா சாது, நீங்க அழிச்சேன், உயிரை கொடுத்திருக்கலாம். ஆனா தாடகையை நான் அழிச்சதற்கு பெண்ணல்ல இவள் ராமா, பேய் இவள்னு சொன்னார். அதனால உலக நன்மைக்காக நான் அவளை அழிச்சேன். அதனால இதை நீங்க சம்பந்தப்படுத்தியே பேச வேண்டாம். என்ன வேணுமோ அதை சொல்லலாம். அனாவசியமான வாக்குவாதம் எதுக்கு? உன் கையில வில்ல கொடுத்திருக்க, உனக்கு தைரியம் இருந்தா அந்த வில்ல நீ உடைச்சு காட்டு அப்படின்னு அந்த வில்ல கொடுத்துட்டு மிரட்டுறார். அதுக்குள்ள தசரதருக்கு மயக்கம் தெளிஞ்சுட்டான். பரசுராமருடைய காலை பிடிச்சுண்டு அழறார் தசரதர். பாலானாம் மம புத்திரானாம் அபயோதாது மர்கசே. வால்மீகி சொல்றார், பரசுராமரே என் பிள்ளைய விட்டுடுங்க, என் உயிரை கூட உங்களுக்கு கொடுக்கிறேன், அவரை அழிக்க வேண்டாம். இப்பத்தான் நான் கல்யாணம் பண்ணி அழிச்சுன்னு வந்திருக்கேன், என் குழந்தைய விட்டுடுங்கன்னு சொன்னா பரசுராமர் கேட்கல. உங்களோட எனக்கு பேச்சு இல்ல, இந்த ராமனோட தான் பேச்சு, நீ வளைக்கிறையா இல்லையான்னு கேட்டார். அப்ப பரசுராமர் கொடுத்த வில்ல, குருவாயிரப்பா பரமலாபகமாக ஏற்கனவே சிவதனுச வளைச்சவன் நீ, இது விஷ்ணுவனுடைய அம்சமான வில்லு, இன்னொரு விஷ்ணுவனுடைய அம்சமே கொடுத்திருக்கார். அதனால குருவாயிரப்பா உனக்கு வளைக்கிறது ஏதாவது கஷ்டமா? அழகான பதப்பிரயோகம் பண்ணார் பட்டத்ரி. ருஷல்தே பிருகுகுல திலகே சங்கிரமய்ய ஸ்வதேஜோ. சங்கரமைய அப்படின்ற சம்ஸ்கிருத பதத்துக்கு என்ன அர்த்தம்னா இழுத்துண்டார்னு அர்த்தம். சங்கரமைய இழுத்துக்கிறது. எதை இழுத்துண்டார்னா ஸ்வதேஜோ, தன்னுடைய சக்தியை தானே ராமன் இழுத்துண்டாராம். அதாவது அவர் வில்லு பரசுராமர் மூலமா அவர் கிட்டக்க வந்தது. அதை கையில எடுத்தார், வளைச்சார், பானத்தை பூட்டினார். பரசுராமரை பார்த்து சிரிச்சார். பரசுராமரே வளைச்சுட்டேன், பானத்தை பூட்டிட்டேன். ஒரு விஷயம், ராமபானம் பூட்டப்பட்டால் அது யார் தப்பு பண்ணாலோ அவன் பேர்ல அது போகாம விடாது. பூட்டியாச்சு, தப்பு பண்ணவர் நீங்க தான். இந்த பானத்தை உங்க பேர்ல விடட்டுமா? நான் என்ன பண்ணணும்னு உடனே பரசுராமர் குருவாயிரப்பா தகச்சு போய் நிக்கிறார். ராமா ராமா என்ன அழிச்சுடாத, நீ அதற்கு ஒரு வேற உபாயத்தை சொல்றேன்னு குருவாயிரப்பா பரசுராமர் தன்னுடைய வாக்குவாதத்தை தொடர்ந்தாராமேன்னு பட்டத்திரியும் இந்த அழகான கட்டத்தை ராமரும் சந்திக்க கூடிய இடத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் சென்னை மேற்கு மாம்பலம் கோதண்டராமர் கோயிலில் சேவை சாதிக்கக்கூடிய பிரகலாத வரதன், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி உற்சவமூர்த்திகளுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.